கோவையில் நள்ளிரவில் கொலை ஆயுதங்களோடு சுற்றித் திரிந்த இளைஞர்கள். மடக்கி பிடித்து விசாரித்த போது பகீர் தகவல். பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விடுதியில் தங்க வைத்தவர்கள் யார்? கோவை சூலூர் அருகே செட்டிப்பாளையத்தில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கு இடமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர்கள் ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த கொடிய ஆயுதங்களை கைப்பற்றி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என விசாரித்து அழைத்து சென்ற போது விடுதி என தெரிந்து அந்த அறையிலும் சோதனை செய்த போது 2 கிலோ கஞ்சா இருந்ததாகவும் அங்கு கொலை கொள்ளை உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் போன்ற உபகரணங்களும் கொலை செய்யக்கூடிய ஆயுதங்களும் இருந்ததாக அவற்றை பறிமுதல் செய்து அழைத்து வந்து விசாரணை செய்த போது மதுரையை சேர்ந்த 24 வயதுடைய கருப்பசாமி, 20 வயதுடைய சந்தோஷ்குமார், 19 வயதுடைய பிரவீன் என தெரிய வந்து தீவிர விசாரணை நடத்தியதில் அவர்களது பெயரில் ஏற்கனவே கொலை முயற்சி, கொள்ளை சம்பவங்கள், வழிப்பறி சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.